ஹாய் கைஸ் வணக்கம். ஒரு ஹேப்பியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட தான் இங்க உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்க நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம நெறைய வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? அதே மாரி நோட்டிஃபிகேஷன பத்தி இன்னும் அன்அஃபிஷியல் டேட்டா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தகவல் அ அக்யூரேட்டா நமக்கு வந்து கிடைக்கல. கரெக்ட்டா? அது அக்யூரேட்டா எப்போ வரும், என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி நான் கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ல இதுக்கான அ எஃப்எஸ்ஓ சர்வீஸ் ரூல வந்து சேஞ்ச் பண்றதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? அதுலயுமே வந்து ஒரு கெசட் வந்து நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. ஒரு டிராஃப்ட் வந்து நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. அத பத்தின வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கரெக்ட்டா? அதாவது வேக்கன்சி அது நான் இப்ப சொல்லிட்டேன். அ அது தனி வீடியோவா நான் உங்களுக்கு குடுக்குறேன். கரெக்ட்டா? ஏன்னா, இந்த நம்ம குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எத்தன வீடியோ போட்டாலும், அந்த கேட்கிற கேள்விகள் மட்டும் குறையவே இல்ல. அந்த மாதிரி அ குவாலிஃபிகேஷன் வீடியோ வந்து தனியாவே நம்ம வந்து கெமிஸ்ட்ரி அத பத்தி நம்ம லாஸ்ட்டா குடுத்திருந்தோம். கரெக்ட்டா? பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃப்ட் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்லேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிராஃப்ட்ல புதுசா ஒரு சில குவாலிஃபிகேஷன வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? அது என்னென்ன குவாலிஃபிகேஷன், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் ரூல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ட வந்து நான் அத வந்து தனியாவே ஒரு வீடியோவே குடுக்குறேன். கரெக்ட்டா? அது வந்து இப்போதைக்கு டிராஃப்ட் வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இனிமேட்டு கெசெட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அத வந்து நானு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு பார்ப்போம். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான வேக்கன்சி டீட்டெயில் பத்தி நம்ம பார்த்துடலாம். இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு அன்அஃபிஷியல் சோர்ஸ். கரெக்ட்டா? பட் இந்த வேக்கன்சி இருக்கு. இதுல அவங்க எவ்வளவு ரெக்ரூட் பண்ண போறாங்க? அ இது எல்லாத்தையும் வந்து இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்ட்டா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்எம்ஆர்பி தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மென்ட் போர்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான காலி பணியிடங்கள் என்ன? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கரெக்ட்டா? இதுல வந்து மொத்தம் 3 விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம். 1 2026க்கான இன்னைக்கு ரேட் இருக்கிற ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான வேக்கன்சி டீட்டெயில் என்ன? அப்படின்னு பார்க்க போறோம். கரெக்ட்டா? அதே மாரி இந்த எஃப்எஸ்ஓக்கான பிரிண்டட் புக்ஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. அத பத்தின டீட்டெயிலும் நம்ம வந்து பார்க்க போறோம். அதே மாரி எஃப்எஸ்ஓக்கான பேட்ச் டீட்டெயில் கரெக்ட்டா? அதையும் நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். கரெக்ட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? எத்தன வேக்கன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 119 வேக்கன்சி. கரெக்ட்டா? 119 வேக்கன்சிக்கு அந்த டைம்ல கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி அந்த டைம்ல ஒரே ஒரு பேப்பர் தான் இருந்துச்சு. ஏன்னா, அந்த 2021ல தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா, அது வந்து 2022க்கு அப்புறமா தான் அத வந்து கம்பல்சரி பண்ணாங்க. கரெக்ட்டா? அதாவது 2023ன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல தான் தமிழ் எலிஜிபிலிட்டிய வந்து கட்டாயமா தமிழ்நாட்டுல ரெக்ரூட் பண்ற எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியா டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், எம்ஆர்பியா இருக்கட்டும், யுஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டிய கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் அந்த ஜிஓவே பாஸ் பண்ணாங்க. அதனால இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே. அந்த 2 பேப்பர் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எத்தன மார்க் குடுக்க போறாங்க அப்படின்னு இன்னும் அவங்க ஜிஓ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். யூசுவலா வந்து 40% எத்தன கொஸ்டின் கேட்டாலும் 40% வந்து நம்ம அத எடுக்கிற மாரி இருக்கும். கரெக்ட்டா? பார்ப்போம். இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 50 வைக்கிறாங்களா? இல்ல வந்து 100 வைக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கடைசியா நடந்த ரெக்ரூட்மென்ட்ல 119 வேக்கன்சி அப்படிங்கிறது 2021ல அ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் அதாவது 2026ல ஜூன் அந்த வாக்குல வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்ததுனால, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ பட்ஜெட் வேற ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட்ட தாக்கல் பண்றாங்கல்ல. அதுல வந்து நம்ம மெடிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு எவ்வளவு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, அதுல எவ்வளவு வேக்கன்சி எடுக்க போறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். அந்த டிராஃப்ட் ஓகே. அவங்க ரெடி பண்ண டிராஃப்ட் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான வேக்கன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா 197 வேக்கன்சி அப்படிங்கிறது இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? அப்ராக்ஸிமேட்டா டோட்டல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான வேக்கன்சி 197. கரண்ட் வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே கரண்ட் வேக்கன்சி 110 வேக்கன்சி வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கு. அதே மாரி எஸ்டிமேட்டட் வேக்கன்சி கரெக்ட்டா? 87 ஓகே. இது 2மே அதாவது கரண்ட் வேக்கன்சி ஒரு 110 அதே மாரி எஸ்டிமேட்டட் வேக்கன்சி ஒரு 87. இது 2யுமே சேர்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கிட்டத்தட்ட நியர்லி
197 வேகன்சி வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? அப்ராக்ஸிமேட்டா இங்க வந்து நம்ம குடுத்துருக்கோம் டேட்டா. ஏன்னா, இவ்வளோ வேகன்சி இருந்தாலும், அவங்க எவ்வளோ ரெக்ரூட் பண்ண போறாங்க, அதே மாரி உங்களுக்கு வந்து இத விட அதிகமாவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? எல்லாமே பட்ஜெட்ல அதிகமா பட்ஜெட் அ அதாவது இந்த ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, மெடிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு கொஞ்சம் பட்ஜெட்ல அதிகமா அலாட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கும் கொஞ்சம் அதிகமான நம்பர் ஆஃப் வேகன்சி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இன்னைக்கு ரேட்டுக்கு நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து 197 வேகன்சி வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இயர் எண்டுக்குள்ள நோட்டிஃபை பண்ணி அ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு. 2021க்கு அப்புறம் எடுக்கவே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே ஆகும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்ட் அப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். கரெக்ட்டா? ஏன்னா, இப்ப நம்ம குரூப் 4ல அதே மாரி குரூப் 2லயும் பார்த்தீங்கன்னா 1000, 2000 வேகன்சி மாரியெல்லாம் இத வந்து நம்ம கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இது ஒரே ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸாம் மட்டும் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகே. இப்போ குரூப் 4னா ஒரு போஸ்ட் மட்டும் கிடையாது. நெறைய வகையான போஸ்ட் வந்து ஒரு 1000, 2000 வந்து ஒவ்வொரு போஸ்ட்டையும் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஒவ்வொரு வகையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ அசிஸ்டன்ட், ஆர்ஐ, அ முனிசிபல் கமிஷனர் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேகன்சி கம்மியா தான் இருக்கும். பார்த்திருக்கீங்கல்ல? மொத்தமா சேர்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து 2000, 3000 அப்படி சொல்லிட்டு போகும். கரெக்ட்டா? ஆனா இங்க வந்து ஒரே ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அப்படிங்கிற ஒரே ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறதுனால, ஆல் ஓவர் தமிழ்நாடுல அதே மாரி இவங்க வந்து பிளாக் லெவல்ல தான் இவங்களுக்கு வந்து வேலையும் இருக்கும். கரெக்ட்டா? தாலுகா லெவல்ல. ஸோ அதனால இதோட வேக்கன்சி இன்னைக்கு ரேட்டுக்கு 197 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 119 வேக்கன்சி அப்படிங்கிறத ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. 2021ல. கரெக்ட்டா? ஸோ வேக்கன்சி அ இது இது இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு இந்த வேக்கன்சி கொஞ்சம் பல்க் வேக்கன்சி தான். கரெக்ட்டா? ஸோ, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்டின்னு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் டைமே இருக்காது. கரெக்ட்டா? ஏன்னா 2021லயே செப்டம்பர்லயே என்னமோ நோட்டிஃபிகேஷன பப்ளிஷ் பண்ணி, நவம்பர்லயே எக்ஸாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா? உங்களுக்கு வந்து 2 மாசம் தான் டைம் குடுத்தாங்க. ரொம்ப பெரிய டைம்லாம் குடுக்கல. ஸோ, அதனால யார் யாரெல்லாம் ஃபுட் சேஃப்டி ஆஃபிசருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி, நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாரி, புக் டீட்டெயில வந்து நான் பார்த்துர்றேன். அதுக்கு முன்னாடி பேட்ச் டீட்டெயில நம்ம வந்து சொல்லிர்றேன். கரெக்ட்டா? ஸோ, நம்மகிட்ட வந்து பீனிஸ் எஜுகேஷன் ஆப் வழியாவும், phoenixcoaching.in அப்படிங்கிற வெப்சைட் வழியாவும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான கிளாஸஸ் ஓகே. ஸோ இது வந்து ஷெட்யூல் பேஸ்டு ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. அதே மாரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் லைவ் கிளாஸும் அவைலபிளா இருக்க போகுது. கரெக்ட்டா? இப்போதைக்கு ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லைவாவும் கிளாஸ் இருக்கும். கரெக்ட்டா? லைவ் பேஸ்டு கிளாஸும் இருக்க போகுது. அதே மாரி டாபிக் வைஸ் கிளாஸ் எக்ஸாம், யூனிட் வைஸ் மாக் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த மாக் எக்ஸாம்ல நியர்லி 10,000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. கரெக்ட்டா? ஸோ அது வந்து எம்ஆர்பி, எஃப்எஸ்எஸ்ஐ, வேரியஸ் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான கொஸ்டின், நம்முடைய மென்டார்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஒரு 5000, 700 கொஸ்டின், இந்த மாரி ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாக் எக்ஸாம்ல உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? ஸோ இது இந்த மாக் எக்ஸாம் அப்புறம் கிளாஸி இது மொத்தத்தோட பிரைஸே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 4,999 மட்டும் தான் நம்ம வந்து குடுத்துருக்கோம். அதே மாரி உங்களுக்கு இந்த கூப்பன் கோடு இருக்கு பார்த்தீங்களா? TNMRP FS4 2026 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ₹249 வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கரெக்ட்டா? இந்த கூப்பன் கோடையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான புக்குமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. பிரிண்டட் புக்கு. அ இந்த மொத்தம் 5 வால்யூமா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இந்த புக்க வந்து நம்ம குடுத்துருக்கோம். கரெக்ட்டா? மொத்தம் 10 யூனிட் இருக்குல்ல. இந்த 10 யூனிட்லயும் 5 வால்யூமா நம்ம வந்து குடுத்துருக்கோம். இந்த ஓவரால் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 புக்குமே காம்போவா தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 1,999 இந்த புக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1,999 கரெக்ட்டா? அதே நேரத்தில உங்களுக்கு வந்து அ போஸ்டல் மூலமா தான் நாங்க அனுப்பி வைக்க போறோம். கொரியர் மூலம் கிடையாது. போஸ்டல்ல இந்தியா போஸ்ட் மூலமா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே டெலிவரி ஆயிரும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு ஒரு ₹150 வந்து செலவாகும். கரெக்ட்டா? ஸோ மொத்தமா வந்து 2,149 அப்படிங்கிறது மொத்தமா நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா, இந்த புக் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்துரும். இதோட உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜா ஃப்ரீயா புக்ஸும் வந்து 1 இயர்க்கு நீங்க ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது குடுக்குறோம். கரெக்ட்டா? இந்த புக்ஸ யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ புக்கும் வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்குறோம். இது ஹார்ட் காப்பியா வீட்டுக்கும் வந்துரும். புக்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்க போகுது. கரெக்ட்டா? ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு. புக்க பத்தியோ, இல்ல பேட்ச் ரிலேட்டடாவோ ஏதோ சம்திங் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி
உங்க டவுட் எதுவா இருந்தாலும் அத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவ் அ அ டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா, கமெண்ட்ல பதிவிடுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாரி இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான மார்க் எக்ஸாம் மாரத்தான் அப்படிங்கிறதும் அவைலபிளா இருக்கு. வள்ளுவன் அப்படிங்கிற பேட்ச். ஸோ அது எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம். டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்தா போதும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கும், இந்த வள்ளுவன் அப்படிங்கிற இந்த மார்க் எக்ஸாம் பேட்சுமே வந்து அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்ச் மாரி. ஸோ அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. கரெக்ட்டா? ஸோ இது வந்து நீங்க எங்கள தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து எங்கள கான்டாக்ட் பண்ற டீட்டெயில். கரெக்ட்டா? இது வந்து கான்டாக்ட் நம்பர். அப்புறம் வெப்சைட் வந்து phoenixcoaching.in. அப்புறம் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, enquiry@phoenixcoaching.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா, நாங்க வந்து உங்கள என்ன கேட்கிறீங்களோ அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். கரெக்ட்டா? அதே மாரி யூடியூப் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே குடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா இந்த வேக்கன்சி டீட்டெயில் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நெறையா பேர் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர கனவு வேலையாவே வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். கரெக்ட்டா? ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல இத எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் குடுத்துறேன். கரெக்ட்டா? ஸோ வெப்சைட்ட இங்க வந்து நம்ம phoenixcoaching.in அப்படிங்கிறது நீங்க வெப்சைட்ல டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்து ஃப்ரண்ட்லயே இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அதே மாரி புக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ கீழ ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்குமே கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ரெக்கார்டட் கிளாஸஸ் 4999 தான். அதே மாரி உங்களுக்கு மார்க் எக்ஸாம் எல்லாமே வந்து கீழ அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸஸ் உள்ள போனீங்கன்னா, என்னென்ன கோர்ஸஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க வந்து அக்சஸ் கிடைச்சிரும். கரெக்ட்டா? நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த வெப்சைட் மூலமாவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? இல்ல நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா, ஆப் வழியாகவும் பீனிஸ் கோச்சிங் பீனிஸ் எஜுகேஷன் அப்படின்னு நீங்க Play Storeல டவுன்லோட் பண்ணீங்கனாலும், ஆப்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா, வெப்சைட் மூலமாவும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.